இளவயதுல புற்றுநோய்க்கு ஆளாகிறவங்களுக்கு எதிர்காலத்துல வந்து கர்ப்பம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எஸ், இருக்கு. ஒவேரியன் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய அந்த கருமுட்டை பையிலேருந்து டிஷ்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் பிற்காலத்துல யூஸ் பண்றதுக்கு. ஒரு 20 வயசுல அண்டர்கோ பண்றாங்கன்னா பை 25-30 அவங்களுக்கு அந்த ஏஜ் வரும்போது அப்ப ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன்ன்ற பேர்ல நம்ம பண்ணி வச்சிருக்கிற கருமுட்டையோ அல்லது ஸ்பெர்ம்ஸோ அவங்களுக்கு அவங்க குழந்தைய உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். கேன்சருக்காக தரப்படுற ரேடியோ தெரப்பி, அதுல மெயினா இந்த ரேடியேஷன் கொடுக்கும்போது இந்த கருமுட்டை பையும் இந்த விந்தணு ப்ரொடியூஸ் பண்ற டெஸ்டிஸும் டேமேஜ் ஆகிறதுக்கு அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் ஃபர்டிலிட்டிக்கான ப்ரிசர்வேஷன் பண்றாங்களோ இல்லையோ ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸோ வந்து கேன்சர் பொதுவாகவே வந்து ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்காங்க. டெஃபினெட்லி எஸ். அப்படியா கேன்சர் ட்ரீட் ஆகி வெளியில வந்துடக்கூடிய சாத்தியம் ரொம்ப ரொம்ப அதிகம். மோர் தேன் 80% அப்படின்னு இருக்கிறவங்களை மட்டும்தான் டாக்டர்ஸ் வந்து யூஷுவலா சஜஸ்டே பண்ணுவாங்க. அவங்களுக்கு எக் இல்லைன்னா என்ன பண்றதுன்னா தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன், அதாவது டோனார் எக்ஸ் ஆர் டோனார் ஸ்பெர்ம்ஸை லீகலா எடுத்து அதை கருவா மாத்தி பேர் பண்ணி குழந்தை பெற்றுக்க முடியும். டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். புற்றுநோயால அவதிப்படுறவங்களுக்கு, இளவயதுல வந்து புற்றுநோய் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்துல வந்து கர்ப்பம் அடைய வாய்ப்பு இருக்கா, என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அண்டர்கோ பண்ணலாம், அது சார்ந்துதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது சார்ந்து பேசுறதுக்கு நம்ம கூட மகப்பேறு மருத்துவர் டாக்டர் மதுப்பிரியா அவர்கள் நினைச்சிருக்காங்க. வாங்க டாக்டர் கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். இளவயதுல புற்றுநோய்க்கு ஆளாகிறவங்களுக்கு எதிர்காலத்துல வந்து கர்ப்பம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எஸ், இருக்கு. எந்த விதமா அப்படின்னு பார்த்தோம்னா, புற்றுநோய் அப்படிங்கிறதே ஒரு விதமான பயம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த புற்றுநோயால பாதிக்கப்பட்ட லேடிஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க நம்ம பிரிச்சுப்போம். அதாவது ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அடலசென்ட் அப்படின்னு சொல்ற விடலை பருவம், 20 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்கன்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். யூஸ்வலா இந்த 20 வயசுக்கு மேலங்கும் போது நல்ல கருமுட்டை ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டியும், ஆண்களுக்கு ஸ்பெர்ம்ஸ் விந்தணுக்கள் ப்ரொடியூஸ் ஆகிற கெப்பாசிட்டியும் நல்லாவே இருக்கும். அதே ஒரு யங் ஏஜ்ல 13 வயசுல பியூபர்ட்டி அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் மென்சஸ் வருது அப்படின்னாலோ, இல்ல அவங்களுக்கு மாஸ்டர்பேஷன் பண்ணக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் வெளியில கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வருது அப்படிங்கிற டைம்லேருந்து ஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறத விந்தணுக்களை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், கருமுட்டைகளை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கும் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கேன்சர் பாதிப்பு அப்படின்னா டிஷ்யூவா அந்த ஒவேரியன் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய கருமுட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த கருமுட்டை பையிலேருந்து டிஷ்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் பிற்காலத்துல யூஸ் பண்றதுக்கு. எக்ஸ்பெரிமெண்டல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல தான் இப்போதைக்கு திசுக்களை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நம்ம நடைமுறையில சாத்தியம். ஆனா கருமுட்டையோ இல்ல விந்தணுக்களோ இல்ல அதை கருவா மாத்திட்டோம் கல்யாணம் ஆனவங்களுக்கு அப்படின்னாலோ, இது மூணையும் சேமிச்சு வைக்கக்கூடியது சான்சஸ் ரொம்ப ரொம்ப நிறைய. 99% சான்சஸ் அது திருப்பி நம்மளுக்கு நல்லபடியா கிடைக்கிறதுக்கு இருக்கு. மேம், யூஸ்வலா கேன்சரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஜ் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த். அண்ட் இதுக்கடையிலையும் வந்து கீமோ, ரேடியோ அந்த மாதிரி நிறைய தெராபிஸும் போகும். ஸோ இதுல வந்து எந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த கருமுட்டையில வந்து ஸ்பெர்மை வந்து நம்ம ஸ்டோர் பண்றதுக்கு கரெக்டான பீரியட்? ரொம்ப ரொம்ப நல்ல குவெஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஏன்னா எல்லா விதமான ஸ்டேஜஸ்லயுமே நம்ம ஹார்மோன்ஸ் கொடுத்து தான் கருமுட்டைய வளர்க்கணும். லேடிஸ்க்கு, ஜென்ஸ்க்கு அந்த பிரச்சனை இல்லை. அவங்களால எப்ப கொடுக்க முடியுமோ அவங்களோட உடம்பு நிலையை சார்ந்து, இன்கேஸ் அவங்களால ஸ்பெர்ம்ஸ் வெளியே கொடுக்கக்கூடிய மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ண முடியற அளவுக்கு அவங்க ஹெல்த் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு 2-3 நாள் கேப்ல ஒரு 3 அல்லது 5 தடவை ஸ்பெர்ம்ஸ் கொடுக்க சொல்லி செமன் அப்படிங்கிற அந்த விந்தணு இருக்கக்கூடிய விந்து நீரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். இதே லேடிஸ்க்குன்னா சாதாரணமா வெளியே கொடுக்க முடியாது. அதனால IVF பண்ணக்கூடிய முறையில எப்படி இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம இருக்கிற கருமுட்டைகள், அந்த சைக்கிள்ல இருக்கக்கூடிய ஆண்ட்ரல் ஃபாலிக்கல்ஸ்லேருந்து கருமுட்டைகள் வளர்ச்சியை தூண்டி அந்த கருமுட்டைகளை 2 விதமா பிரிச்சுக்கலாம். IVFல பண்ற மாதிரி மெச்சூரான எக்ஸா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அல்லது இம்மெச்சூரா IVMனு சொல்லுவோம், இன் வைட்ரோ மெச்சுரேஷன். இம்மெச்சூரான எக்கை கூட இப்ப ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா
ஒரு 10 நாள் தான் டைம் கிடைக்குது, 7 நாள் தான் டைம் கிடைக்குது அப்படிங்கிற பட்சம் நம்மளுக்கு கருமுட்டைகளை மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடியே வெளியில எடுத்து அந்த இம்மெச்சூரா இருக்கிற கருமுட்டைகளை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மெச்சூர் ஆகிறதுக்கான ஐவிஎம்ங்கிற ப்ராசஸை வெளியில பண்ணுவோம். எய்தர் ஃப்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடியே நல்ல மெச்சூரான கருமுட்டைகளா மாத்தி பண்ணலாம், அல்லது ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு திரும்ப எடுக்கும்போது எப்ப அவங்களுக்கு தேவைப்படுதோ, ஃபர்டிலிட்டி அவங்களோட கேன்சர் ஸ்டேஜஸ் எல்லாம் தாண்டி அவங்க நல்லபடியா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு ரெமிஷன்ல இருக்கிற அந்த டைம்ல அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுல கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு சொன்னா ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக்ஸை சேர்த்து கருவா மாத்தி கருவை நாம பிளாஸ்டோசிஸ்ட்ங்கிற ஸ்டேஜ்ல, அதாவது பதியிற தன்மை மேக்சிமம் இருக்கக்கூடிய ஒரு கருவை பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்றோம், அந்த நிலைமையில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது அவங்க கல்யாணம் ஆகலைங்கிற பட்சத்துல விந்தணுக்களாவோ இல்ல கருமுட்டைகளாவோ ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும் இந்த விந்தணுக்களையோ இல்ல கருமுட்டைகளையோ எடுக்கிறதுக்கு. பட் லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் கேன்சர் அப்படின்னா நம்ம ஒரு MDT அப்படின்னு ஒரு டீம் இருக்கும், மல்டி டிசிப்ளினரி டீம். முதல்ல அந்த கேன்சரை ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கேன்சருக்கான மெடிசின் தெரப்பியோ இல்ல ஆப்ரேஷனோ பண்ண வேண்டிய டாக்டர், அவங்க கூட இருக்கிற allied nurses, they are called oncologic nurses, அதாவது கேன்சர் தெரப்பி ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பார்த்துக்கக்கூடிய நர்சஸ். அண்ட் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர், பிகாஸ் அவங்களுக்கு ஏற்கனவே மனசு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும், கேன்சர்னு ஒரு வியாதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அதையும் தாண்டி அவங்கள முயற்சி பண்ணுங்க. ஏன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு, நல்லபடியா சர்வைவ் ஆகி வெளியில வராங்க. கேன்சர் சர்வைவர்ஸை நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க when they come to 30s கேன்சர்லேருந்து விடுபட்டு வெளில வரும்போது நம்ம நம்மளோட எக்கையோ ஸ்பெர்மையோ ஸ்டோர் பண்ணாம விட்டுட்டோமே, நம்மளோட குழந்தை அப்படிங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சுன்னு பின்னாடி திங்க் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா கருமுட்டையோ விந்தணுக்களோ இல்ல அது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய லேடிஸ்ல ஓவரீஸ்ங்கிற கருமுட்டை பையோ இல்ல ஜென்ஸ்ல டெஸ்டஸோ கொனோடோடாக்சிக்னு சொல்லுவோம். அதாவது இந்த கேன்சருக்காக தரப்படுற ரேடியோ தெரப்பி, ரேடியேஷன், கீமோதெரப்பி மருந்துகள், இன்ஜெக்ஷன்ஸா கொடுக்கக்கூடிய டாக்ஸிக் மருந்துகள், இதெல்லாம் கேன்சர் செல்ஸை கில் பண்ற மாதிரி நார்மலான செல்ஸையும் அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸா கில் பண்ணலாம். அதுல மெயினா இந்த ரேடியேஷன் கொடுக்கும்போது இந்த கருமுட்டை பையும் இந்த விந்தணு ப்ரொடியூஸ் பண்ற டெஸ்டஸும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால தான் நாம அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறத பத்தி பேசுறோம். ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை பத்தியே நம்ம பேசுறோம். ஸோ கேன்சர் பொதுவாகவே ஃபெர்டிலிட்டிக்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்காங்க. டெஃபினெட்லி எஸ். இப்பதான் ஒரு ஐடியா மக்களுக்கு கிடைக்குது தட் ஓகே கேன்சர் வந்தா ரேடியேஷன், கீமோதெரப்பின்னு ட்ரீட்மெண்ட் நிறைய இருக்கும்போது நம்மளால ஒரு குழந்தை நம்மளோட ஓன் எக்ஸ் வச்சோ ஸ்பெர்ம்ஸ் வச்சோ குழந்தை பெத்துக்க முடியாத நிலைமை ஏற்படலாம்ங்கிற ஒரு ஹெல்த் அவேர்னஸ் இப்போ இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இன்னுமே போய் ரீச் ஆகல. என்ன விஷயம், இந்த மாதிரி குறைவா இருந்தா கூட அவங்க பின்னாடி கன்சீவ் ஆகிறதுக்கு எக்ஸையோ இல்ல ஸ்பெர்ம்ஸையோ உரை நிலையில, அதாவது கிரையோ பிரிசர்வேஷன் அப்படிங்கிற ஃப்ரீசிங் பண்ணி வைக்க முடியும். 10 வருஷம் 20 வருஷத்துக்கு கூட நம்மளால வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஹெல்த் அவேர்னஸ் இன்னும் போய் சேரல. அஃப்கோர்ஸ் நிறைய ஹெல்த் டாக்ஸ் போயிட்டு இருக்கு, நிறைய பப்ளிக் அவேர்னஸ் போயிட்டு இருக்கு. பட் ரைட் நவ் நம்ம பாக்குறது என்னன்னா, எய்தர் அவங்களோட ஃபேமிலியில ஒரு டாக்டர் இருந்தாலோ இல்ல அவங்களோட சிஸ்டர் ஆர் பிரதர் ஒரு டாக்டரா இருந்தாலோ இல்ல இதை பத்தி தெரிஞ்ச ஒருத்தங்க ஏற்கனவே பண்ணின ஒருத்தங்களா இருந்தாலோ மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நாலேஜ் நிறைய இருக்கு. அல்லது டாக்டர், ட்ரீட்டிங் டாக்டர், கேன்சரை ட்ரீட் பண்ண டாக்டர் அவர்கிட்டேருந்து இல்ல ரொம்ப சின்னவங்களா இருக்கீங்க, உங்களோட எக்ஸோ ஸ்பெர்ம்ஸோ ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க, லேட்டர் தேவைப்படலான்னு ஒரு 20 வயசு பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ சொன்னா மட்டும்தான் இந்த ஸ்டெப்பை நம்ம அடுத்து மேற்கொண்டு எடுத்துட்டு போக முடியும். யூஸ்வலா நீங்க நிறைய பேஷண்ட்ஸ் ட்ரீட் பண்ணியிருப்பீங்க. அவங்க கேன்சர் அப்படிங்கிறப்பவே அவங்க ஒரு தீராத ஒரு மன உளைச்சல்ல தான் இருப்பாங்க. அது கூட கீமோ, ரேடியோன்னு நிறைய தெராபிஸ் போறப்போ வலுவே மேக்சிமம் இழந்திருக்கும். ஸோ அந்த ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல இந்த மாதிரி எக் ஃப்ரீசிங் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறப்போ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? டெஃபினட்டா மனநிலைமை யாருக்கா இருந்தாலும் கொஞ்சம் ஒரு டிப்ரெஸ்ட் ஃபேஸ்லயோ இல்ல ரொம்ப ஆங்ஷியஸாவோ இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியலையே, எப்படி இதுல இருந்து மீண்டு வருவேன்னு தெரியலையேன்னு நினைப்பாங்க. அல்லது போச்சு என்னோட லைஃப் போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடலாம். இதுக்காகத்தான் நான் சொன்ன அந்த MDTல ஒரு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் அப்படிங்கிறவங்க இருக்கணும். ஏன் அப்படின்னா
அவங்களால தான் அந்த டைம்ல அவங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத பார்த்து பேசி இந்த மாதிரி பயப்பட வேண்டாங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்க வேண்டி இருக்கும். அவங்க இந்த ட்ரீட்மெண்ட் ஃபர்டிலிட்டிக்கான ப்ரிசர்வேஷன் பண்றாங்களோ இல்லையோ, ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கவுன்சிலரோட சப்போர்ட் அந்த டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா டைப் ஆஃப் கேன்சர்ஸும் அக்ரெசிவ் கேன்சர்ஸ் கிடையாது. எல்லா டைப் ஆஃப் கேன்சர்ஸுக்கும் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாதுங்கிறதும் இல்லை. இப்போ தேங்க்ஸ் டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எவ்வளவோ டாக்டர்ஸ், எவ்வளோ அருமையாவோ சர்ஜரி பண்றவங்க, எவ்வளோ அருமையான மருந்துகளை கண்டுபிடிச்ச ரிசர்ச்சர்ஸ், இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லி ஒரு விஷயம் தெரியப்படுத்த விரும்புகிறேன். என்னன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவிங். கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் நிறைய இப்போ ஆப்ஷன்ஸ் ஓப்பன் அப் ஆயிருக்கு. அண்ட் நிறைய பேரோட சர்வைவல் ரேட் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆயிட்டு வருது. இந்த கண்டிஷன்ல ரொபாட்டிக்ஸ் அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்கும்போது சின்ன சின்ன ஏரியால இருக்கக்கூடிய கேன்சரை கூட நம்மளால போய் அதை எடுத்துட்டு வர முடியுது. அந்த டிஷ்யூவை ரிமூவ் பண்ண முடியுது. கண்ணுக்கு தெரியாத ஒரு சில டிஷ்யூ, கண்ணு பார்க்க முடியாத ஒரு டிஷ்யூ, அந்த மாதிரி இருக்கிறதுலாம் கூட ரொபாட்டிக்ஸ்னால இப்போ போய் நம்ம அதை பார்த்து அதை எடுக்க முடியுது. கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்றது மேக்சிமம் கொடுக்க முடியுது. அப்போ சர்வைவல் ரேட்டுன்னு வரும்போது இந்த மாதிரி பீப்புள் ஒரு 20 வயசுல அண்டர்கோ பண்றாங்கன்னா பை 25-30 அவங்களுக்கு அந்த ஏஜ் வரும்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தைன்னு ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வேஷன்ற பேர்ல நம்ம பண்ணி வச்சிருக்கிற கருமுட்டையோ அல்லது ஸ்பெர்ம்ஸோ அவங்களுக்கு அவங்க குழந்தைய உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். யூஸ்வலா கேன்சர் அப்படிங்கிறப்ப நம்ம உடம்புல வேரியஸ் பார்ட்ஸ்ல வரும். பட் இந்த கேன்சர் வந்தா கண்டிப்பா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி இருக்கா? இல்ல யூஸ்வலா எல்லா டைப் ஆஃப் கேன்சருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ரிசர்வேஷன் நீங்க ப்ரிஃபர் பண்ணி? இது நம்ம கேன்சர் டாக்டர் டிசைட் பண்ணுறது தான். அவங்க தான் சொல்ல போறாங்க நம்மளுக்கு எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, எவ்வளவு தூரம் பரவி இருக்கு அல்லது பரவவே இல்லை, அந்த ஒரு ஆர்கனுக்குள்ளதான் இருக்கு. இன்சிட்டு லீஷன்ஸ்னு சில டைம் சொல்லுவாங்க. அதாவது அது அந்த அந்த ஒரு இப்போ யூட்ரஸ்னா யூட்ரஸை தாண்டி பரவல, லங்ஸ்னா லங்ஸை தாண்டி பரவல, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க, ஏர்லியா இருக்கு, இது ட்ரீட்டபிள், ப்ரோக்னோசிஸ் அப்படிங்கிறது, அதாவது எப்படி அவங்க வெளியில வருவாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். குட் ப்ரோக்னாஸ்டிக் பேஷன்ஸ் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது இவங்களுக்கெல்லாம் நல்லபடியா கேன்சர் ட்ரீட் ஆகி வெளியில வந்துடக்கூடிய சாத்தியம் ரொம்ப ரொம்ப அதிகம், மோர் தேன் 80% அப்படின்னு இருக்கிறவங்களை மட்டும்தான் அந்த டாக்டர்ஸ் யூஸ்வலா சஜஸ்டே பண்ணுவாங்க. இல்ல அவங்களோட உயிர் தான் இப்போ முக்கியம், அவங்களோட அப்படின்னு ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ண முடியாது, அந்த ஸ்டேஜ்ல மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை நல்லபடியா ஆகி வெளில வரும்போது அவங்களுக்கு எக் இல்லைன்னா என்ன பண்றதுன்னா, தேர்ட் பார்ட்டி ரீப்ரொடக்ஷன், அதாவது பேங்க்லேருந்து, ஏஆர்டி பேங்க்லேருந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸோ இல்லை ஸ்பெர்ம்ஸோ நாம இன்னொருத்தவங்களோடதை எடுத்து, டோனார் எக்ஸோ டோனார் ஸ்பெர்ம்ஸை லீகலாக எடுத்து அதை கருவா மாற்றி அந்த கருவை அவங்க பேர் பண்ணி குழந்தை பெற்றுக்க முடியும். மேம் இப்போ ஃபைனலாக லைக் இப்போ கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தாங்க, பட் கேன்சர்லேருந்து சர்வைவ் ஆகிட்டாங்க, ஒரு 2 இயர்ஸ் எல்லா செக்கப்ஸும் போய் இப்போ நார்மலாக இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்க நார்மலாக கன்சீவ் ஆக முடியுமா? இல்லை ஐவிஎஃப் இல்லை ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க எக்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க எக்ஸை வச்சு ப்ரெக்னென்ட் ஆகுறது சரியா இருக்கும்? ரைட். இது கீமோதெரப்பி, ரேடியோ தெரப்பின்னு 2 விஷயம் இருக்கு. ரேடியேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஓவரிஸ் ஆர் டெஸ்டிகுலர் டிஷ்யூ ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அதுக்கு மேல அது எக்கோ ஸ்பெர்மோ ப்ரொடியூஸ் பண்ற சான்சஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். பட் இதுவே கீமோதெரப்பினா ட்ரக்ஸ் மட்டும் கொடுக்க போறாங்க, அல்லது சர்ஜரி மட்டும்தான் கிளியரன்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க, கீமோதெரப்பியோ ரேடியேஷனோ தேவைப்படலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு பெரிய பாதிப்பு இந்த கொனோடோடாக்சிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டிஸ் ஆர் ஓவரிக்கு பெருசா பாதிப்பு இருந்திருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாம கேன்சர் விடுபட்டு அவங்க வரும்போது செக் பண்ணுவோம். இந்த மாதிரி அவங்களோட கருமுட்டை ப்ரொடியூஸ் பண்ற கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அவங்களோட கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு லேடிஸ்லயும், ஜென்ஸ்ல அவங்களோட ஸ்பெர்ம் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு, அவங்களால வெளியில கொடுக்க முடிஞ்சதுன்னா ஸ்பெர்ம்ஸ் விந்தணுக்கள்ல எப்படி இருக்கு அந்த விந்து நீர்ல அப்படிங்கறத பார்த்து, சிலப்போ நேச்சுரலா கூட கன்சீவ் ஆக முடியும் அவங்களால, சிலப்போ அவங்களுக்கு ஹையர் ட்ரீட்மெண்ட் லைக் IUI அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. கொஞ்சம் ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் குறைவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, ரொம்பவே குறைவா இருக்கு ஸ்பெர்ம்ஸ்ங்கிற பட்சத்துல தான் ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற ஸ்பெர்ம்ஸ் யூசபிளா இருக்கும், IVFங்கிற முறையில பண்ண வேண்டி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இது தேவைப்படுதாங்கிறது அசஸ்மெண்ட் டெஃபினட்டா இருக்கும். ஓகே. ஸோ லைக் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அதுக்கு பிறகு கன்சீவ் ஆகுறதுக்கு இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு, இப்போ டெக்னாலஜியோட வளர்ச்சியால இவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் சார்ந்து நீங்க நிறைய விஷயங்கள்